ட்ரிப்ளிகேன் ரத்னா கஃபே. இந்த பேரை சொன்னா போதும், அத்தனை பேரும் அடுத்த நிமிஷம் சொல்லுவாங்க சாம்பார் இட்லிக்கு ரொம்ப பாப்புலர் ஆச்சேன்னு. சென்னை வாசிகள் மட்டும் இல்லை, மற்ற மாநிலங்கள் வெளிநாடுகள்ல இருந்து கூட யார் சென்னை வந்தாலும் ட்ரிப்ளிகேன் ரத்னா கஃபே சாம்பார் இட்லியை ஒரு புடி பிடிக்காம போறதில்ல. ரொம்ப நாளைக்கு அப்புறமா நேற்றுக்கு ட்ரிப்ளிகேன் பக்கம் போயிருந்தேன், ரத்னா கஃபேக்கும் போயிட்டேன். மெனுல ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருந்தா கூட முதல்ல சாம்பார் இட்லியை சொன்னேன். ஒரு பெரிய அடுக்கு நிறைய ஆவி பறக்க முதல்ல சூடா சாம்பார் வந்தது. அதுக்கப்புறம் தான் ஒரு பிளேட்ல 2 இட்லி வந்தது. இட்லி பிளேட்ல 2 ஸ்பூனையும் ரொம்ப அழகா அந்த சூப்பர்வைசர் ஆர்கனைஸ் பண்ணாரு. அடுத்ததா அந்த ஒரு அடுக்கு சாம்பாரையும் அப்படியே இட்லி மேல கொட்டுறாரு அந்த சர்வர். ஆனா அவர் அந்த சாம்பாரை கவுக்கிற விதத்திலேயே தெரியுது அவர் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்னு. சாம்பாரும் கீழே கொட்டுறது இல்லை, வெளியில சிந்துறது இல்லை, அதே நேரத்துல வேகமாகவும் அந்த வேலையை செய்யறாரு. நிஜமாவே செம அனுபவசாலி அவரு. சாம்பார்லேருந்து அப்படியே ஆவி பறக்குது, இன்னொரு பக்கம் சின்ன வெங்காயம் மிதக்குது. சாம்பாரோட சுவையை வார்த்தையில சொல்ல முடியாது. அதெல்லாம் தலைவர் படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வரும் நமக்கு. சாம்பார் பொடி செய்யறதுக்கு ரத்னா கஃபேக்குன்னு ஏதோ சீக்ரெட் ஃபார்முலா வச்சுருக்காங்க. சாம்பார் மட்டும் இல்லை, இட்லி கூட ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்பூனில் ஒரு சின்ன பீஸ் இட்லியை கட் பண்ணி எடுத்து நிறைய சாம்பாரை சேர்த்து சாப்பிடணும். நம்ம பிளேட்டில் சாம்பார் அளவு கொஞ்சம் குறைஞ்சா கூட உடனே சாம்பாரை கொண்டு வந்து ஊற்றுறாங்க. 2 இட்லிக்கு 3 முறை பிளேட்டு ஃபுல்லாக சாம்பார் வாங்கி நான் சாப்பிட்டேன். ரெகுலர் இட்லி 2 வாங்கினா 57 ரூபா தான். ஆனால் அதையே நம்ம சாம்பார் இட்லியாக வாங்கினா 82 ரூபா, ஜிஎஸ்டி தனி. சாம்பாருக்காக 25 ரூபாய் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்களேன்னு நினைக்க வேண்டாம், அது ஒர்த்து தான். அதுக்கப்புறம் ஒரு தயிர் வடை சாப்பிட்டேன். ஆனால் அந்த தயிர் வடை நல்லாவே இல்லை, ஐஸ்கிரீம் மாதிரி இருந்தது தயிர். குழிப்பணியாரம் நல்லா இருக்கும்னு நினச்சி ஆர்டர் பண்ணேன். சுட சுட தான் போட்டு கொடுக்குறாங்க, அதனாலேயே கொஞ்சம் லேட்டாக வேற வந்தது. ஆனால் பயங்கர எண்ணெய். டேஸ்ட் ஓகே தான், ஆனால் இந்த செட்டிநாடு குழிப்பணியாரத்தோட டேஸ்ட் இந்த குழிப்பணியாரத்தில் இல்லை. ஃபில்டர் காஃபி ஓஹோன்னு சொல்ல முடியாது, குறையும் சொல்ல முடியாது. மொத்த செலவு 350 ரூபாய். ஹோட்டலுக்கு நல்ல கூட்டம் வருது. ஆனால் எல்லாரும் முதல்ல சாப்பிட்றது சாம்பார் இட்லி தான். அவங்கெல்லாம் சாம்பார் இட்லியோட டேஸ்டில் மயங்கி போயிருக்கிறதுனால இட்லிக்கு அப்புறம் சாப்பிட்ற ஐட்டம்ஸ் சுமாராக இருந்தால் கூட யாரும் கண்டுக்கிறது இல்லை. 1948 ஆரம்பித்த ரத்னா கஃபே 2025 வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுதுன்னா அதுக்கு ஒரே காரணம் சாம்பார் இட்லி தான். சென்னையோட நம்பர் 1 சாம்பார் இட்லியை நீங்களும் மறக்காமல் சாப்பிட்டு பாருங்கள்.